கொத்தவரங்காய் போட்டு வெத்தக்கிழங்கு போயிடும். ஸோ நல்லெண்ணெயை சட்டியில் ஊற்றிட்டு முதல்ல கொத்தவரங்காயை நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், நல்லா வெடித்த உடனே பூண்டு, சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு ஊற்றி கொதிக்க வச்சிருந்தோம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா புளித்தண்ணியை ஊற்றுவோம். புளித்தண்ணி ஊற்றியாச்சு. புளித்தண்ணி கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்ச பிறகு மேலே எண்ணெய் மிதக்கணும். அந்த எண்ணெய் மிதக்கிறத ஒன்று நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.